ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபுல் சப்போர்ட் பண்ணேன். கப்பே தூக்கிட்டாங்க. இந்த வருஷம் சொன்ன மாதிரி கப் அடிச்சுட்டாங்க. எல்லாரும் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கோம். தூக்கு போடுறவங்க தூக்க மாட்டிருப்பான். வாய் பேசினாலும் வாய் மூடி போயிருக்கும். எல்லாம் எவன் பேசினோன்னா அவன் மூடிக்கு உட்காந்துருப்பான். எல்லாம் வீட்டில் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ப்ரோ. 18 வருஷம் ட்ரோல் பண்ணீங்களா? 18வது வருஷம் கப் அடிச்சாங்களா? வாயை மூட வச்சாங்களா? அவ்வளோதான் ப்ரோ. எவனும் பேச முடியாது. இங்கே வந்து சென்னைக்கு அப்புறம் ஆர்சிபி தான் எனக்கு, சரிங்களா? சென்னை வெளியே போயிட்டாங்க, ஆர்சிபி கப் அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான், சரிங்களா ப்ரோ? விராட் கோலி ஃபேன்ஸ் 18 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெருமை ப்ரோ. பெருமை, சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு ப்ரோ. அவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு ப்ரோ. அதான் நிம்மதியா தூங்குவாரு நம்ம ப்ரோ. அதெல்லாம் சொல்லவே கூடாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் வருஷம் டெல்லி தானே ப்ரோ கப் அடிச்சிச்சு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணப்ப. அதே மாதிரி இப்ப ஆர்சிபினால கப் அடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் கப் வந்து ஆர்சிபி உமன்ஸ் டீம் அடிச்சாங்க. அதை வச்சு பொம்பளை கப்பு ஏன் பொம்பளைங்கன்னா சும்மாவா? ஏன் கப் அடிக்க கூடாதா என்ன கேக்குறேன். இப்பதான் அடிச்சிட்டோமே, இப்ப என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்ல முடியும்? அவ்வளவுதான் ப்ரோ. பேசினவங்களாம் வாய் எறிஞ்சு போயிருக்கோம். இனிமே அப்பெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செய்து யாரும் ட்ரோல் பண்ணாதீங்க ஆர்சிபியை. நல்லா மேட்சை பாருங்க. இனிமே அடுத்த வருஷம் ஐபிஎல் வந்தா பாருங்க. பெருமையா ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க டீம் வந்து வெளில போயிட்டுனா உங்களுக்கு பிடிச்ச டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மேட்சை பாருங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால, சரிங்களா? நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபார்முக்கு வருவாங்க ப்ரோ. இந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இயர் கப் அடிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் இயர் வந்து சென்னையும் டஃப் கொடுப்பாங்க ப்ரோ. உள்ள வருவாங்க கண்டிப்பா. தோனி இன்னும் ஒன்றும் சொல்லலை. அது ஒரு மனசுக்கு குளிரா இருக்கு. எதுவும் சொல்ல மாட்டாரு, விளையாடுவாருன்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பா. ஆமா ப்ரோ, அவ்வளவுதான். இது அவங்களுக்கு இனிமே தேவைப்படாது. நான் ஆக்சுவலா ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காக தான் வாங்கி வச்சேன். பட் இதுக்கான வேலை இல்லை. வாழ்த்துக்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ். இப்ப கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், ஒருத்தவங்க கொண்டாடுறது முக்கியம் இல்லை, அது ஜெயிச்சுட்டு கொண்டாடுனதான் முக்கியம். அதே மாதிரி ஜெயிச்சிட்டீங்க, இப்ப கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, யாரையும் பாதிக்காதவர்கள இருக்கட்டும். ஆனா நான் ஒன்னே தான் ப்ரோ சொல்லுவேன், நாலு கப்பு பேலன்ஸ் எங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. படிக்கிற வேல்யூ கூட இல்லாத மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் அவங்களுடைய 17 வருஷத்தாவும் 18வது வருஷத்துல தான் நிறைவேறி இருக்கு. அதனால வந்துட்டு அவங்களுடைய செலிப்ரேஷனும் கொண்டாடிட்டோம். இல்ல எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றியை கொண்டாடி தான் ஆகணும். அது ஒரு நாள் இல்லைன்னா அது அவங்க இன்னைய நாள் அவங்க நாளா இருந்திருக்கு. செலிப்ரேட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. பாருங்க, நான் அதனால தான் ஆர்டிஎம் ஷேப்ல வாங்கி வச்சுக்கிறேன் லாலிபாப். ஸோ என்ஜாய் பண்ணுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். உங்களுக்கு இந்த வருஷம் அடுத்த வருஷமும் இன்னொரு கப் எடுக்க ட்ரை பண்ணுங்க. விராட் கோலிக்கு வாழ்த்துக்கள் தான். அவர் அக்ரெசிவ் தவிர மற்றபடி ஒரு பிளேயரா எனக்கு எப்பவுமே பிடிக்கும். அதான் எல்லா பேட்டிலையும் சொல்லியிருப்பேன். அவர் நல்ல பிளேயரு, ஆனா அக்ரெசிவா இருக்காருன்னு தான் சொல்லுவேன். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க, சொல்லவே வேணாம். அவர் கிரவுண்டை சுத்தி ஓடிக்கிட்டே தான் இருக்கு போறாரு, யாரையும் ஸ்டாப் பண்ண முடியாது. வாழ்த்துக்கள் ஆர்சிபி. வாங்கிறோம் நல்ல எட்ஜில் கொடுத்து பயங்கரமா ஆடி இருக்கானுங்க. அதே மாதிரி பஞ்சாபை வந்து ரொம்ப நாக் பண்ணி ரொம்ப டைட் பண்ணி ஆடி இருக்கானுங்க. ரொம்ப பயங்கரமான ஆட்டம். எனக்கு ரொம்ப செம்ம ஃபன்னான மூமெண்ட் என்ன பண்ணா, ஸ்ரேயாஸ் டக் அவுட் ஆனது. ஒரு ரன் அடிச்சிருக்காரு, பரவாயில்ல. நான் என்ன ஆச்சரியப்பட்டேன்னா, வந்து அடிச்சிருவான்னு நினைச்சேன். தர்பர் ட்விஸ்ட் முக்கிய வாரி படிச்சாங்க எல்லாருக்கும். ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து பயப்படுற விஷயம் என்னன்னா, ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சா ஆர்சிபி கொண்டாடுறத விட ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா கொண்டாடுவாங்க. பிசிக்கல் வேலன்ஸ் பண்ணி பொம்பளைங்களை திட்டி 30% ஃபன் தான் பண்ணுவாங்க. எல்லா ஃபேனையும் சொல்லலை. பட் இருந்தாலுமே அங்க வந்துட்டு என்னன்னா, அது பண்ணக்கூடாம இருந்தா ஜாலியா இருக்கும். எல்லாருமே கொண்டாடுங்கடா, இவங்க காலம் ஏறி அடிக்கடா, ஈசால கப்பு உண்டுடா, பண்ணுடா. ஆட்டிடியூட் காட்டாம எல்லாரையும் ஒரு பிசிக்கல் வேலன்ஸ் இல்லாம நான் ஜெயிச்சிட்டோம்டான்ற பார்வை மட்டும் பாருங்கடா, செருப்பால் வச்ச மாதிரி இருக்கும்டா. இப்போ உங்களுக்கு இவ்வளவு பேசின வார்த்தைக்கும் இவ்வளவு பேசின ஒரு ஸ்ட்ரகிளுக்கும் நான் ஒரு பார்வை மட்டும் பாருங்கடா ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்ட்டு. அந்த பார்வை போதும்டா அத்தனை பிளேயர்ஸையும் போட்டு தாக்கிறதுக்கு. என்னையும் சேர்த்துடா உங்க சொல்றேன். 18 வருஷம் ஐயோ முடியல, அழுவே வந்துடும் போல இருக்கு. சத்தியமா முடியல. அப்பல இருந்து ப்ரெஷர், காலையில இருந்து ப்ரெஷர் தான், முடியவே இல்லை. ஐயோ, ஒரு வருஷம் 2 வருஷம் தான் பரவாயில்ல. கிட்டத்தட்ட 18 வருஷம் கோலி அழுகுறாரு ப்ரோ.
கோலி அழுகுற அது தாங்க முடியல. அந்த ஒரு மனுஷனுக்காண்டி மட்டும் இன்னும் போதும், இதுவே போதும், இதுக்கு மேல எதுவும் அவசியம் இல்லை. 5 கப்ல எனக்கு தேவை, அந்த ஒரு கப்பே போதும் எனக்கு, இதுக்கு மேல தேவை. ஒரு கப் எவ்வளவு பெருசு எங்களுக்கு, அது போதும். ப்ரோ நாங்க பெருசாலாம் உங்களை கிண்டல் பண்ணலாம் இல்லை ப்ரோ, எல்லாம் ஒண்ணுதான். எங்களுக்கு இந்த கப் அடிச்சிட்டோம் போதும். இப்போ எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம். நாங்க கோலினா யாரும் ப்ரூவ் பண்ணியாச்சு. கப்பே அடிக்க முடியாத மனுஷன் சொன்னாங்க, கப் அடிச்சிட்டோம், எங்களுக்கு அது போதும். ப்ரோ 18 வருஷம் கழிச்சு கப் அடிச்சாரு, எப்படி இருக்கு? ப்ரோ ஐம் வெரி ப்ரௌட் ப்ரோ. நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் திஸ் இயர் கண்டிப்பா ஜெயிக்கும்னு. அதே மாதிரி விராட் கோலி டிசர்வ் திஸ் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ சொல்றேன். எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்க இந்த வருஷம்? அடிக்காத சொல்லிருக்காங்க ப்ரோ. அதாவது நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் தி ஏட்டர்ஸ் ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து விராட் கோலி ஏட்டர்ஸ் தான் ப்ரோ இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து வராதுன்னு சொன்ன அந்த தருணத்துல எல்லாத்தையும் அடிச்சு பிளே ஆஃப்ஸ் வந்து தென் குவாலிஃபைஸ்லே வெளியே போயிடும், நாக் அவுட்னு சொன்ன நேரத்துல அடிச்சுட்டு வந்தாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ ஆர்சிபி. ஆமா ப்ரோ, எவ்வளவு வன்மம், எவ்வளவு சாபம் ப்ரோ. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸே நான் பார்த்தேன் ப்ரோ, ரியல் லைஃப் ரியாலிட்டியா சொல்றேன். நிறைய பேரை பார்த்தேன், வராது நேற்று வரைக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பேக் ஷாட் மாதிரி ப்ரோ. 8 வருஷம் கழிச்சு ஜெயிச்சுக்கோ, சத்தியமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. இந்த மூமெண்ட் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க ஆர்சிபி ஃபேன் தானா? நான் ஆர்சிபி ஃபேன் தான். ஆமா ப்ரோ, விராட் கோலிக்காக ஆர்சிபி சப்போர்ட் ப்ரோ. விராட் கோலிக்காக தான் ப்ரோ. விராட் கோலி ஏபி டிவிலியர்ஸ் ப்ரோ, ரொம்ப ஃபேவரட். அதாவது இருக்கிற எல்லா டீமும் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா தான். சத்தியமா ஆமா, எல்லா டீமுக்கும் ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸுமே இருக்குவாங்க. சரி, அவங்க ஏதோ ஒன்று இருந்துட்டு போடும். நம்ம ஜெயிச்சோம், நம்ம சந்தோஷப்படுறோம். மற்றவங்களை பத்தி நமக்கு தேவையில்லை. நம்ம ஜெயிச்சோம், இந்த மூமெண்ட்டை நம்ம கொண்டாடுறோம், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம்.